இதோ உன்னுடைய கிஃப்ட். வாவ் பாட்டி, ரொம்ப அழகா இருக்கு. Thank you so much. I'm the best. இது உனக்காக. பாட்டி, இது எனக்கு. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் பாட்டி ரோஹிக்கும் கிஃப்ட் கொடுத்திருக்காங்க. ரொம்ப உணர்ச்சி வசப்பட தேவையில்லை. சீக்கிரமா போய் இது போட்டுக்கிட்டு ரெடி ஆகு. புடவையா? பாட்டி, நான் இது வரைக்கும் புடவை கட்டுனதே இல்ல. ஆனா உங்களுக்காக கண்டிப்பா கட்டுவேன். இந்த பர்த்டே தான் என்னோட பெஸ்ட் பர்த்டே. இது உன்னோட பர்த்டே கிஃப்ட் இல்ல, உன்னோட மூஞ்சிக்கான கிஃப்ட். ஓ, சீக்கிரமா போய் ரெடி ஆகு. உன்னை பொண்ணு பார்க்க வராங்க. ஐயோ, என்ன பண்ணிட்டு இருக்க? 300 ரூபாய் புடவைய போய் வீணாக்குற. பாட்டி, கல்யாணம் இப்பதான் நான் படிச்சிட்டு இருக்கேன் இல்லையா? எனக்கு எப்படி கல்யாணம் நடக்கும்? ஆப்புதான். அட, மாப்பிள்ளை வீட்டுல இருந்து பொண்ணு பார்க்க வர்றாங்கன்னு எப்ப முடிவு பண்ண? பிரதீகாப்பா, நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. பொண்ணு வளர்ந்துட்டா எவ்வளவு சீக்கிரம் கல்யாணம் நடக்குதோ அவ்வளவு நல்லது. இப்ப பொண்ணுங்களை வாழ்க்கை முழுக்க வீட்லயே உட்கார வைக்க முடியாது இல்லையா? இவங்களுக்கு நம்ம கல்யாணம் பண்ணணும் தானே. அப்புறம் ஒரு நல்ல வரம் கிடைச்சிருக்கு தெரியுமா? அவங்க டாக்ஸி கார்னு நல்ல தொழில் பண்றாங்க. அவளுக்கு கல்யாணம் ஆகி ஒரு நல்ல வீட்டுக்கு போயிட்டா நமக்கு ஒரு பொறுப்பு முடிஞ்சிரும்ல பிரதீகப்பா. நீங்களே யோசிங்க, நம்ம பிசினஸ் இப்போ எதுவுமே இல்லாம நிக்குது. இப்ப இவங்களோட பொறுப்பு நம்மளோடது தானே. பிரதீக் வேலை விஷயமா அடிக்கடி வெளியூர் போயிடுறான். எவ்வளவு சீக்கிரம் இந்த பொறுப்பு நம்ம தலையை விட்டு இறங்குதோ நமக்கும் அதுதான் நல்லது. நம்மால முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் செஞ்சு பொண்ணுங்களை அவங்க புகுந்த வீட்டுக்கு அனுப்பி வைப்போம். சொல்ல போனா பிரதீக் அப்பா சொல்லுவாங்க இல்லையா, கன்னியாதானம் ஒரு மகாதானம்னு. நமக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிருக்குன்னா நம்ம அந்த புண்ணியத்தை சந்தோஷமா பண்ணலாமே. அதுவும் இல்லாம இவளுக்கு திமிரு அதிகமாகிருச்சு. நேத்து நடுராத்திரியில பாட்டி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தா. நான் இவளை கையும் களவுமா பிடிச்சேன் பிரதீகப்பா. மாப்பிள்ளை பாக்குறதுல ஒண்ணும் தப்பு இல்லையே. இந்த ஒரு தடவை பார்க்கல. ஆனா இன்னும் எத்தனை நாளைக்கு அந்த ஜூஹிக்காக பாட்டி கிட்ட நீ திட்டு வாங்க போற? இன்னைக்கு பர்த்டே, அதான் நான் இவளை எதுவும் சொல்ல. புரிஞ்சுதா? ஓ, போய் ரெடியாக கண்ணா, போ. பாட்டி, அட்லீஸ்ட் இன்னைக்கு ஒரு நாளாவது ரூஹியா எதுவும் சொல்லாம இருங்களே. ஜூஹி, நில்லு. பொண்ணு பார்க்க வரும்போது அவ முன்னாடி பேசாத. மாப்பிள்ளை வீட்டுல சரின்னு சொல்லணும், இவ போயிடணும். அப்படி என்ன பாக்குற? பாக்குறதுனால மட்டும் புடவை கட்ட முடியாது.
பார்த்து கட்டணும் இல்லையா? எனக்கு தெரியும். ஆனா எனக்கு இதை கட்டிக்க பிடிக்கல. எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கல. நான் லைஃப்ல ஏதாவது சாதிக்கணும்னு நினைக்கிறேன். ஏதாவது செய்யணும். எனக்கான ஒரு அடையாளத்தை உருவாக்கணும். ரூஹி, கனவுன்னா அது நிஜமாக்க முடியும்னு நம்பிக்கையும் இருக்கணும். உனக்கும் ஏதானு செய்யணும். அப்பப்போ போய் பாட்டி கிட்ட பேசு. அவங்க ஒத்துக்க மாட்டாங்க இல்லையா? அப்ப நான் என்ன சொல்றேனோ அது செய். ஜூஹி, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஜூய், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ரூஹி, சுதந்திரம் கேட்டா கிடைக்காது. அதை நம்ம தான் எடுத்துக்கணும். உன் லட்சியத்தை அடையணும்ல, அப்ப இங்கிருந்து ஓடிப்போ. என்ன ஓடிக்கன்னா பைத்தியமா? நான் இங்க இருந்து ஓடி போயிட்டேனா அப்புறம் தாத்தா பாட்டியோட மானம் என்ன ஆகும்? என்னால அவங்க தலை குனிஞ்சா என்ன பண்றது? என்ன ஆகும்னா, ஜனங்க 4 நாள் பேசுவாங்க, 5ஆவது நாள் மறந்துடுவாங்க. ரூஹி, நீ எல்லாரையும் பத்தி யோசிக்காதே, உன்னை பத்தி யோசி. எப்படி ஜூஹி என்ன பத்தி மட்டும் யோசிப்பே? என் வாழ்க்கையோடு சேர்த்து தாத்தா பாட்டியோட மானமும் மரியாதையும் இருக்கு. நான் அப்படி எதுவும் செய்ய மாட்டேன் அவங்க மேல பழி வர்ற மாதிரி. சரி, அப்ப என்ன யோசிக்கிற? இத கட்டிக்கோ. புடவைய ஒழுங்கா கட்டிக்கோ, சரியா? அப்புறம் இவ்வளவு பெருசா முக்காடு போட்டுட்டு போ, சரியா? இப்படி ஒழுங்கா டீ தண்ணி வேணுமான்னு கேளு. ரூஹி, கேளு. எல்லார பத்தியும் யோசிச்சு நம்ம அடுத்தவங்களை எதிர்பார்க்க முடியாது. அவங்களும் நம்மளை பத்தி யோசிப்பாங்கன்னு. இன்னைக்கு ஜனங்க எல்லாம் அவங்கள பத்தி மட்டும்தான் யோசிக்கிறாங்க. எனக்கு தாத்தா பாட்டியோட மானம் தானே முக்கியம். அப்ப போ, உன்னுடைய கனவுகளை நிறைவேத்து, ஏதாவது சாதிச்சு காட்டு. ஆனா நீ இப்படி மனசுக்குள்ளே அழுதா நீ டிப்ரெஷனுக்கு போயிருவ, சூசைட் பண்ணிக்குவ. ஆனா அப்ப அவங்க மானம் கப்பல் ஏறிடும். உனக்கு தெரியும்ல, அம்மா கூட இதா சொன்னாங்க. எப்போ நமக்கான சரியான விஷயத்துக்காக போராடணும். ரூஹி, நான் எவ்வளவு தூரம் வந்தாலும் எனக்கு சுதந்திரத்தோட அர்த்தம் புரியும். பாட்டி உனக்கு என்ன பண்றாங்களோ அதை என்னால தடுக்க முடியல, எதுவும் சொல்ல முடியல. நான் உன் தங்கச்சி தானே. உன்னை இப்படி கஷ்டத்துல பார்க்கும்போது எனக்கு வருத்தமா இருக்கு ரூஹி. இப்ப சாய்ஸ் உன்னோட கையில. சுதந்திரம் இல்லைன்னா வாழ்க்கை முழுக்க நரகம். எந்த முடிவு எடுத்தாலும் நல்லா யோசிச்சு முடிவெடுக்கண்ணா. அப்புறம் உன்னோட முடிவுல உறுதியா நில்லு, எந்த ஒரு வருத்தமும் இல்லாம. பாருக்கண்ணா, நான் உன்னை தடுக்கவும் மாட்டேன், திட்டவும் மாட்டேன். ஆனா சில விஷயங்கள் சொல்லணும், நீ அதை கேட்கணும். உன்னோட அப்பாவோட கல்யாணம் நான் உன் அம்மாவோட நடந்தது. அவன் ரொம்ப கோவமா இருந்தான். உனக்கு கல்யாணம் ஆயிருச்சு, நீ ஒன்னும் 14 வயசு கிடையாது. எப்ப பார்த்தாலும் மூஞ்சை தூக்கி வச்சுக்கிட்டு சுத்துற. ருச்சிதா வரும்போது அவன் முன்னாடி இப்படி முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டு இருக்காத, புரிஞ்சுதா? அந்த விஷயத்துல அவனோட வாழ்க்கை முடிஞ்சது. அவன் ஆயுசுக்கும் நிம்மதி இல்லாம வாழணும். அவன் வீட்டுல இருந்து கூட ஓடி போயிட்டான், கல்யாணத்துக்கு கூட வரல. நம்ம பயந்த மாதிரியே நடந்துருச்சு. நிஹார் வீட்டை விட்டு ஓடி போயிட்டான். நிலைமை மோசமானதுனால அவன் முடிவை மாத்திக்கிட்டான். அவன் திரும்பி வந்துட்டான்.
அப்புறம் கண்ணா விதிய பாரு, அவனோட கட்டாயத்துல எடுத்த அந்த முடிவு அவன் வாழ்க்கையிலே ஒரு அழகான முடிவா மாறிடுச்சு. I love you, Nehaji. I love you too, Ruchita. ருச்சிதா, நீ யாருக்கு அவ்வளோ அன்பை கொடுத்தா, அவ்வளோ மரியாதையா கொடுத்தா? ருச்சிதா தான் நிஹாரோட வாழ்க்கையை அவ்வளோ சந்தோஷங்களாக நிரப்பினா. அதை பத்தி அவன் எதுவுமே யோசிக்கல. நிஹார் அவன் இண்டிபெண்டா மாறிட்டான், பிசினஸ்ல முன்னேற தொடங்கினான். எந்த மரியாதை அவனுக்கு கிடைக்கலையோ, என்கிட்டயோ இல்லை மற்றவங்க கிட்டயோ, அந்த மரியாதை அவன் தன் சொந்த முயற்சியால் அடைஞ்சான். அதுக்கு ருச்சிதா தான் காரணம்.